Hi guys, இப்போ நம்ம வந்து interfaces பத்தி பார்க்க போறோம். Interfacesல வந்து methods இருக்கும், ஆனா அதுக்கு வந்து body இருக்காது, variables இருக்கும். சரிங்களா? இது வந்து எதுக்கு அப்படினா இப்போ ஒரு இன்டர்ஃபேஸ்ல 4 மெத்தட் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். ரெண்டு கிளாஸ் இருக்கு. ரெண்டு கிளாஸ்மே அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அப்போ அந்த 4 மெத்தடுக்கான இம்ப்ளிமெண்டேஷனும் கண்டிப்பா அந்த ரெண்டு கிளாஸ்லயும் இருக்கணும். இப்போ நம்ம வந்து டெமோ பார்க்கலாம். நான் வந்து ஒரு புது இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ இன்டர்ஃபேஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்க போறேன். இதுல இன்டர்ஃபேஸ்க்கு நான் ஒரு நேம் கொடுத்துக்க போறேன். சரிங்களா? இதுல வந்து நான் கோர்ஸ்னு வச்சுக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துறேன். இதுல வந்து நான் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ண போறேன். சரிங்களா? பப்ளிக் இது வந்து void மெத்தடே நான் வச்சுக்கிறேன். இது ஜஸ்ட் நம்மளுக்கு டெமோக்காக தானே. இப்போ பேசிக் நேம் அப்படின்ற ஒரு மெத்தட் நான் கிரியேட் பண்ணிக்க போறேன். சரிங்களா? இப்போ இன்னொரு மெத்தட் நான் கிரியேட் பண்ணிக்க போறேன். அது வந்துட்டு அட்வான்ஸ்டு நேம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணிக்க போறேன். நியூ கிளாஸ் கொடுத்துட்டு கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துக்க போறேன். ஓகே, இதுல வந்து கீழே பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அது கிட்ட ஆட்னு ஒரு பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கணும். இதுல நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க இன்டர்ஃபேஸோட நேமை சர்ச் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதையே நம்ம வந்து மெயின் மெத்தடா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மெயினை செலக்ட் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. அதுல உள்ள எல்லா மெத்தடுமே இங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்காக ஓவர் ரைட் ஆயிருக்கு. இதுல நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க போறோம். நான் வந்து இதை கமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேசிக் நேமுக்கு ஒரு சிஸ்அவுட் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துக்கிறேன். இதுல வந்துட்டு ஜாவா கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு பேசிக் வந்து ஜாவா தானே, அதை கொடுத்துக்கிறேன். அட்வான்ஸ் நேம் மெத்தட்ல வந்துட்டு ஸ்ப்ரிங் கோர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ மெயின் மெத்தட்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். டீடைல்ஸ் obj is equal to new details of ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ obj டாட் அந்த மெத்தட்ஸை நான் கால் பண்ணிக்க போறேன். ரெண்டு மெத்தடையும் நான் கால் பண்ணிக்க போறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தா என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலி என்னன்னா, ஒவ்வொரு கிளாஸும் வந்து இன்டர்ஃபேஸ்க்கு வெவ்வேறு விதமா வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வச்சிருக்கும். ஒரு கிளாஸோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இன்னொரு கிளாஸ்க்கு தெரியாது. சரிங்களா? அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. கரெக்டா? அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் இதுல சப்போர்ட் ஆகும். ஏன்னா நான் இதுல ரெண்டு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுல வேற இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஜாவா கோர்ஸ் ஸ்ப்ரிங் கோர்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நான் வந்து செகண்ட் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்க போறேன். இதுக்கு நான் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். SQL கோர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இதுலயும் இன்டர்ஃபேஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்பவே சொன்ன மாதிரி தான். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா சேம் மெத்தட் தான் இருக்கு, ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கு. கரெக்டா? அந்த கிளாஸோட இம்ப்ளிமெண்டேஷன் இதுல வந்து ஹைட் ஆகுது. அப்படிதானே? ஸோ இதுல வந்து செப்பரேட் இம்ப்ளிமெண்டேஷன் நான் கொடுத்துட்றேன். SQLோட பேசிக் கோர்ஸ் வந்து DBMS நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு அட்வான்ஸ்ட் நேம்ல வந்துட்டு என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, இன்னொரு சிஸ்அவுட்குள்ள வேற வேல்யூ நான் கொடுத்துக்க போறேன். அட்வான்ஸ்ட் ஆரக்கிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ மெயின் மெத்தட் நமக்கு தேவை. நான் வந்து மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்க போறேன். மெயின் அப்படின்னு டைப் பண்ணிட்டு Ctrl+Space கொடுத்தீங்கன்னா மெயின் மெத்தட் கிரியேட் ஆயிரும். இப்போ மெயின் மெத்தட்ல ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்க போறேன். SQL கோர்ஸ் obj is equal to new SQL course of அப்படின்ட்டு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட்ல ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி மெத்தடை கால் பண்ண போறேன். obj டாட் அட்வான்ஸ்ட் நேம் obj டாட் பேசிக் நேம் அப்படின்னு நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து இதோட இம்ப்ளிமெண்டேஷன் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ள ரெண்டு மெத்தட் நான் கொடுத்துட்டேன். அப்புறம் அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு ரெண்டு கிளாஸ்லயுமே மெத்தட்ஸ் ஓவர் ரிடன் ஆயிருக்கு. ரெண்டுத்துலயுமே நான் செப்பரேட் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துட்றேன். அண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதோட மெத்தட்ஸ் எல்லாம் நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ இன்டர்ஃபேஸ்னா என்னன்னு சொல்லுவீங்க? இன்டர்ஃபேஸ் வந்து மற்ற கிளாஸஸ்ல காமன் மெத்தட்ஸ் இருந்தா அதை வந்து இதுலயே டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்ஸ்ட்ராக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் ரீயூசபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நான் வந்து ரெண்டு கிளாஸ்லயும் சேம் மெத்தட் தான் யூஸ் பண்றேன். ஆனா ஒரு கிளாஸ்ல உள்ள மெத்தடோட டீடைல்ஸ் வந்து இன்னொரு கிளாஸ்க்கு தெரியக்கூடாது
ஹைட் ஆகணும் அப்படின்னா இன்டர்ஃபேஸஸ் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.